இந்த பூமி சுத்திக்கிட்டே இருக்கு. நிக்காம சூரியனை சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு. இரவு பகல் இரவு பகல். தான் ஏன் சூரியனை சுத்தி சுத்துறோம்னு அதுக்கு தெரியவே தெரியாது. சுத்திக்கிட்டே இருக்கும். அது எப்போ சுத்தி முடிக்கும்னு அதுக்கு தெரியாது. அது முடிக்குமான்னு நமக்கும் தெரியாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையும். நம்முடைய வாழ்க்கையில தினமும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஓடிக்கிட்டே இருக்கோம். இரவு பகல் இரவு பகல். அப்படி ரொட்டீனான வாழ்க்கை. ஆனால் நம்ம வாழ்க்கை இந்த பூமி மாதிரி இல்லை. பூமி என்னைக்கு நிற்கும்னு நமக்கு தெரியாது தான். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் நின்று போயிடும். அது 60 வருஷமாக இருக்கலாம், சில பேருக்கு 70 வருஷமாக இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ இந்த உலகத்தில் பிறந்ததுமே நீ ஒரு டெட்லைனோடு தான் பிறக்கிற. இந்த டெட்லைனுக்குள்ளே நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்க பாரு. ஒரு ரொட்டீன் லைஃப். இந்த ரொட்டீன் லைஃப்பில் நீ எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற? ஏன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? சரி, இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்பில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வர்றது சகஜம்தான். பிரச்சனைகள் வரும்போதே உன் முன்னாடி எந்த ஒரு பாதையும் இல்லைன்னு உனக்கு தோணும். போகிறதுக்கு இடமே இல்லைன்னு தோணும். நான் என்ன பண்ணுறது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சின்னு நினைப்பேன். ஸோ டேக் அ ஸ்டெப் பேக். ஒரு நிமிஷம் பின்னாடி வந்து வாழ்க்கையை மெதுவாக ஓட்டிப்பார். இந்த பூமி ரொம்ப பெருசு. நீ வாழ்ந்துட்டு இருக்கிற பூமி ரொம்ப ரொம்ப பெருசு. பல்வேறு விதமான மக்கள், பல்வேறு விதமான கலாச்சாரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேடல், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டம். நீயும் அதே மாதிரி ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிற. இங்கு உனக்கு வந்திருக்கிற பிரச்சனை தான் உள்ளதுலேயே பெரிய பிரச்சனையான்னு கேட்டால் கிடையாது. உன்னை விட வாழ்க்கைக்காக, தன்னுடைய பசிக்காக கஷ்டப்பட்டு போராடுற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசுதான்னு உனக்கு தோணுதா? உனக்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் ஒரு 30 நாள் நீ வாழ்கிற விதத்தை மாற்றினா மாறிடும். புதுசாக ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணினா மாறிடும். தேவையில்லாத விஷயத்த ஒதுக்கி வச்சா மாறிடும். ஏன் ஏன் பயப்படுற? ஏன் ஒரி பண்ணிக்கிற? ஒரி பண்ணிக்காத. நிம்மதியான வாழ்க்கை என்ன தெரியுமா? நிம்மதியான வாழ்க்கையே இன்செக்யூரிட்டி தான். ஆனால் அதே சமயம் கான்ட்ராஸ்டாக நம்மளால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாமல் போகிறதுக்கான காரணமும் இந்த இன்செக்யூரிட்டி தான். இது கேட்குறதுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற விஷயத்த அப்படியே பண்ணு. ஒரு நிமிஷம் உன்னுடைய கண்ணை மூடி உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற ஹாப்பியஸ்டான மூமெண்ட்டை நினச்சிப்பாரு. அந்த ஹாப்பியஸ்டான மூமெண்ட் நீ எங்கேயாவது டூர் போனதாக இருக்கலாம், இல்லை பைக் ரைடு போனதாக இருக்கலாம், இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு போனதாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல தனிமையாக இருந்ததாக இருக்கலாம், இல்லை உனக்கு பிடிச்ச காரு பைக்கு ஓட்டினதாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, அந்த மூமெண்ட்டுக்கு நீ போ. அந்த மூமெண்ட்டில் உன் கூட இருக்கிற எல்லா விஷயங்களையும் நினச்சிப்பாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே, நீ இருக்கிற அந்த பிளேஸ், அந்த கார், நீ இருந்த அந்த பைக், நீ ஓடின அந்த ரோடு எல்லாமே நீ அந்த இடத்த விட்டு வரும்போது எல்லாமே போயிடும்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ டூருக்காக தான் போயிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ என்ன பண்ணுவ? இதெல்லாம் என்னை விட்டு போக போகுதுன்னு நினச்சி வருத்தப்பட்டியா? கிடையாது. இருக்கிற மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணு. 3 நாள் ட்ரிப்பா? 3 நாளும் நான் என்ஜாய் பண்ணுவேன். 4 நாள் ட்ரிப்பா? என்ஜாய் பண்ணுவேன். ஏன் 1 நாள் தான் ட்ரிப்பா? அப்பவும் நான் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு நீ என்ஜாய் பண்ணின. இந்த உலகத்திலேயே நீ ஒரு டூருக்காக தான் வந்திருக்க. ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை அனுபவிக்கிறதுக்காக தான் வந்திருக்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னை விட்டு போயிடுமோன்னு நினச்சி ஏன் வருத்தப்படுற? போயிடும் தான். போகிறது வரை அந்த விஷயம் உன் கூட இருக்குதுல்ல. போகிறது வரையும் உன்னால் அதை அனுபவிக்க முடியும்ல. ஏன் வருத்தப்படுற? இந்த வேலை போயிடும்னு வருத்தப்படுறியா?
போனா போகட்டும். நீ ஒரு டூருக்காக தான் வந்திருக்க. இந்த வேலையில் நீ எவ்வளோ நாள் இருக்கிறியோ அவ்வளோ நாள் சந்தோஷம். இந்த பணம்லாம் உன்னை விட்டு போயிடுமோன்னு வருத்தப்படுறியா? போனா போகட்டும். போகிறது வரையும் அந்த பணம் உன்கிட்ட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படு. இந்த உறவும் அந்த மாதிரி தான். இந்த உறவு போனால் போகட்டும், ஆனால் இருக்கிற வரை சந்தோஷமாக இரு. ஸோ இந்த லைஃபே ஒரு டூரு தான். எல்லாமே ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான். அந்த இன்செக்யூரிட்னஸ் உனக்கு வேண்டாம். இந்த இன்செக்யூர்டான நிலை தான் உனக்கு உண்மையான சந்தோஷம். என்னைக்காவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு மூமெண்ட், ஏதோ ஒரு விஷயம் உன் கையை விட்டு போக போகுது, அதை நினச்சி நீ வருத்தப்படுறதுனால உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஸோ டேக் அ ஸ்டெப் பேக். உன்னோட லைஃப்பை நிதானமாக ஓட்டிப்பார். உன்னோட லைஃப்பை நெக்ஸ்ட் 30 நாள் ஒரு டூர் வந்திருக்கிறதா நினச்சி வாழ்ந்துப்பார். வாட் இஃப் இட் இஸ் யுவர் லாஸ்ட் டே? வாட் யூ வில் டூ? வாட் யூ வில் லைக் டு டூ? ஹவ் யூ நீட் டு ஃபீல்? எல்லாமே நீ முடிவு பண்ணு. இன்றைக்கி தான் என்னோடய வாழ்க்கையில் கடைசி நாள் அப்படின்னா அது நிம்மதியாக வாழ்கிறதில்ல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆழமாக மனசில் பதிய வச்சு வாழ்ந்துப்பார். வெற்றி உனக்கு தான்.